ஆளுநர் விதிமீறல் செய்திருக்கிறார் அப்படின்றது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அப்படி பார்த்தா ஆளுநர் தார்மீகமாக பதவி விலகணும்னு வலியுறுத்துறாங்க. இல்லை, ஒரு விதிமீறல் அப்படின்றது வந்து மற்றதெல்லாம் ஆம்பிக்யூட்டியாக இருந்தது. ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுங்கிறது ஆம்பிகுவஸ். இது அதில் 142 நீங்கள் கொண்டு வந்து பேசிடலாம். ஒரே ஒரு இடத்துல எங்கே தப்பு நடந்ததுன்னா, இரண்டாவது முறை வரும்பொழுது அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறதுங்கிறதுக்கு வந்து கிளாரிட்டி இருந்தது, அனுப்பக்கூடாதுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருந்தது. அங்கே தான் இந்த ஸ்லிப் வச்சு அந்த நூலை வச்சு தான் இந்த மொத்த தீர்ப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் 2 நீதிபதிகள் கொடுத்த இந்த தீர்ப்பை கண்டிப்பாக 5 பேர் உள்ள 7 பேர் உள்ள பெஞ்ச் வந்து இதே வடிவத்தில் பார்க்காம, அதாவது பஞ்சாப் தமிழ்நாடுன்னு பார்க்காம ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு வரையறை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு அம்பேத்கர் கொடுத்துருக்கிறத ஒரு கேலண்டர் ஷீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமாங்கிற கேள்வியை எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் அதில் சரவணன் ரொம்ப தெளிவாக விளக்கூடும். இப்போ இதை வந்து மறு ஆய்வு அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறீங்களா, இல்லை அரசியல் சாசன அமர்வுக்கு கொண்டு போகணும், இது அரசியல் சட்டம் சார்ந்தது அப்படின்னு அங்கே கொண்டு போகணும்? இந்த வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் வந்து வேந்தராக ஒருத்தர் வரப்போறாரு, யூஜிசி வந்து இல்லாத ஒரு துணை வேந்தர் வரப்போறாருங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய சிக்கல். ஆனால் இந்திய பேரரசை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த வரையறை 30 நாள் 90 நாளுங்கிற வரையறை அது கண்டிப்பாக வந்து விவாதிக்கப்பட வேண்டும். ஏன்னா எந்த ஒரு சட்டமன்றமும் எந்த மாதிரியான தீர்மானங்களையும் நிறைவேற்ற முடியும், அதுக்கு உடனே ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும், ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாது, இங்கேயே ஒப்புதல் கொடுக்கணுங்கிற அடிப்படையிலலாம் ஒரு சின்ன ஆம்பிகுவிட்டி வந்துருக்கு. சார் பிரச்சனை வருது 2 வருஷமா சார் ஒரு டைம் இல்லைங்க. டைம் ஃப்ரேம்ங்கிறது இந்த 2 வருஷத்துக்கு எதுக்காக நம்ம இதை பண்ணோம்னு சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு கல்வியாளராக தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தார். கருணாநிதி ஐயா சொன்னது போல் கல்விக்குள்ள அரசியல் வரக்கூடாது, இவ்வளவுதான் அவங்க எடுத்துட்டு பேசினது. இப்போ நான் பேசும்போது கூட இவர் இந்த நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய முட்டாள்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து கருணாநிதி ஐயா ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வழங்கிய தீர்ப்பா வாங்கிய தீர்ப்பான்னு பேசியிருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு தீர்ப்பு வருதுன்னு சொன்னா அதன் அடிப்படையிலே எடுத்துக்கொள்ள வேண்டுமான்னு கேட்டால் பாதிக்கப்பட்ட ஆங்கிள் இருந்து அதை பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ மணிப்பாலில் வந்து நீ முடிவு பண்றியா நான் முடிவு பண்ணட்டுமான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது ஆஹா ரொம்ப சந்தோஷம் 540 பேர் வீட்டுக்கு அனுப்பிடலாம், மணிப்பால கோர்ட்டு தீர்த்துரும் தான் உட்காந்துருந்தோம். இன்னி வரைக்கும் அதில் எந்த ஒரு வழிநடையும் கொடுக்கல, எந்த ஒரு வழிமுறையும் சுப்ரீம் கோர்ட் பண்ணல. பேசுறது சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் ஈஸி. யூனியன் கார்பைட் கேஸ் வந்து இதே ஆர்டிகல் 142 மையமாக வச்சு தான் கொண்டு வந்தாங்க. அப்போ அதில் வந்து சில விஷயங்களை சொன்னாங்க, எந்த மாதிரி காம்பன்சேஷன் வரணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அது நடக்கலைங்கிறத நாம் எல்லாருமே பார்த்தோம். பாண்டு விஷயத்தில் ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறையில் மத்திய அரசு போக இல்ல அது வந்து இப்படி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினுடைய பாதிப்பையும் நாம பார்த்தோம். பாண்ட்ல தான் பல உண்மைகள் வெளிய வந்துச்சு, எதிர்க்கட்சிகள் இது பண்ணாங்க. உண்மைகள் வெளியில வந்ததுன்னா எனக்கு வேற ஒரு உண்மை தெரியும். லாட்டரி சீட்டு நடக்காத ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் வந்து 500 கோடியை திமுக கொடுத்தாருங்கிறது தெரியும். அதோட அதை விட்டுருவோம். பாண்டுங்கிறது தேவையா தேவை. பாஜக கொடுத்திருந்தாரு. பாஜக 18 மாநிலத்துக்கு 6000 கோடி, ஒரு மாநிலத்துக்கு 600 கோடிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அது அதுக்குள்ள நான் போக விரும்பல. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்கு தாடிக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டோம். இப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டு கவர்னரை ஆட்டுக்கு தாடியில கொண்டு வந்து விட்டுட்டோம். இப்ப யார் இதுக்கு சேவிங் பண்ண போறாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ள வந்துட்டோம். இதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளம். as soon as possibleங்கிறது அம்பேத்கர் பயன்படுத்திய வார்த்தை. அதனுடைய அர்த்தத்தை நீதிமன்றத்துக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், நீங்க வந்து ஆளுநர் உடனே பதவி விலக வேண்டும்லாம் சொல்லலாம். ஜாமீன் கேட்கும் போது நான் அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கி வந்துட்டு அமைச்சர் ஆனவங்க எல்லாம் இருக்கிற நாட்டில் கவர்னர் வந்து ஒரு விஷயம் செய்திருக்காரு, அதுக்கு இன்னும் நீதிமன்றம் முழுசா ஒரு முடிவை கொடுக்கணும். அதற்கப்புறம் அதை பற்றி பார்த்துப்போம். கொலிஜியம்ங்கிறதும் திமுக மாதிரி செயல்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றங்களுக்கு இது மேலாண்டு எடுத்துரைப்போம். இதுக்காக இல்ல நீங்க கொலிஜியத்தை விமர்சிக்கிறீங்க சார். கொலிஜியத்தை எதுக்கு தெரியுமா விமர்சிக்கிறேன்? அதுவும் இதே மாதிரியே குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் வருவாங்க. 60% நீதிபதிகள் இங்க இருந்தா வருவாங்கன்னு இருக்கிறத ஒத்துமைக்காக எடுத்துக்கிட்டு இல்லைங்கன்னா உங்க கருத்து நீங்க தான் பொறுப்பு. நாங்க பொறுப்பு இல்ல. 24 வருடங்களில் இந்தியா எப்படி இருக்குங்கிற அடிப்படையில நாம பேசுவோம். கொலிஜியத்தை பத்தி நான் விமர்சிக்கல. நம்ம அலோவ் பண்ண முடியாது. கொலிஜியத்தையும் வழக்கறிஞர்களையும் குறித்து அவதூறாவே பேசுறீங்களே. வழக்கறிஞர்கள் இதுல வரவே இல்லை, நீதிபதிகள் தான் வராங்க. ஆதரவு நிலைப்பாடு இல்ல இல்ல கொலிஜியம் நீதிபதி சம்பந்தப்பட்டது இல்ல சார். அந்த மறைமுகமா அவர் சொல்றது நீதிபதி விமர்சிக்கிறதாங்க. அதான் கேக்குறேன். 60% குடும்பங்களுக்குள்ளே வந்தா விமர்சிக்காம ஏங்க வரும்? நீதிபதிகள் விமர்சிக்கலாங்க. உள்நோக்கம் தான் கண்டிக்க கூடாது. 445 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதுவும் இன்னைக்கு இருக்கிற கவர்னரோட நிலைப்பாடு ஒண்ணா? 82,445 வழக்குகள் நிலுவையில இன்றைக்கு இந்தியால 2025ல சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. அதுவும் இங்க இருக்கக்கூடிய கவர்னருடைய வழக்கு ஒண்ணா?
சரி, என்ன கேப், எதோட கேப், எதோ ஒப்பிட்டு கேப், பேசுறீங்க? கேப், கவர்னருக்கு கேப், சொன்னதை கவர்னருக்கு சொன்னதை நீங்க ஒன்று சொல்லிக்கலாமே. எங்க வீட்லயும் கண்ணாடி இருக்கேன்னு எடுத்து சொன்னோம். கேப். அது அபத்தமான கருத்து அது. கேப் அபத்தமான கருத்துன்றாரு. உங்க கருத்து நீங்க தான் போறோம். நான் திரு சரவணன்ட்ட இதை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு போக முடியும், மறு ஆய்வு பண்ண முடியும் அப்படின்றது ஒரு அடிப்படை புரிதல். லார்ஜர் பெஞ்சுக்கு இது வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த வழக்கா அரசியல் சாசன பெஞ்சுக்கு நகர்த்துவதற்கான ஒரு மூவ் இருக்கு அதுல. அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து கொலீஜியம் சிஸ்டத்தை பத்தி மீண்டும் சொல்கிறேன். கொலீஜியம் சிஸ்டத்தை பத்தி இப்படி வந்து ஒரு விவாதத்துல உட்கார்ந்துகிட்டு 4ஆம் தர பேச்சாளர்கள் எல்லாம் விமர்சனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ அதனால வந்து கொஞ்சம் தயவு செய்து பொது இதை நீதிமன்றத்துடைய கண்ணியத்தை இது பண்ற மாதிரி தயவு செய்து யாரும் பேச வேண்டாம். அது பேசுறது வந்து நல்லா இல்ல, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ முக்கியமான விஷயம் கேள்வியை கேட்டீங்க. இது என்ன இந்த தீர்ப்பு, அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இறுதியானது, அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரிவி கவுன்சில் எல்லாம் இந்தியா சுதந்திரம் வந்த உடனே ஊத்தி மூடிட்டாங்க. சோ திஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஃபைனல். இதுக்கு மேல 5 பெஞ்சு 13 பெஞ்சு 7 பெஞ்ச் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படி பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரே வாய்ப்பு தான் என்ன அப்படின்னா மறு ஆய்வு பெட்டிஷன் போடலாம், ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். ரிவ்யூ எப்ப போட முடியும்? when there is an error apparent on the face of the record, அதாவது பார்த்த உடனேயே இதுல வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அப்பதான் ரிவ்யூ போட முடியும். ரிவ்யூவும் வந்து எந்த நீதிபதிகள் இதை விசாரித்தார்களோ அதே நீதிபதிகள் கிட்ட தான் வரும். சோ இப்போதைக்கு இதுல இருந்து வெளியே வந்ததற்காக எந்த வாய்ப்பும் கிடையாது, அப்பீலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் சட்டம். வாட் த சுப்ரீம் கோர்ட் சேஸ் இஸ் லா. சோ அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது. அது பாஜகவா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் சரி, எதுவும் செய்ய முடியாது. இது ஒரு விஷயம். அடுத்து இப்ப ஆளுநர் வந்து எக்ஸ்பயர்டு ஐடியாலஜி, திராவிடியன் மாடல் இஸ் an expired ideology சொல்லி பேசி அவருடைய ட்விட்டர் தளத்துல, ராஜ்பவனுடைய ட்விட்டர் தளம், அவருக்கு ட்விட்டர் தளம் இல்ல, அதுல வந்து முகப்புல வந்து இன்னும் அதை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த எக்ஸ்பயர்டு ஐடியாலஜி தான் இன்னைக்கு அவரை தமிழ்நாட்டை விட்டு துரத்த போகிறது. இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் செய்திகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு ஆளுநரை திரும்ப பெற போகிறது அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது அப்படின்றத பார்ப்போம். இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் எப்படி பாஜக வந்து இந்தியாவுடைய அரசியல் அமைப்பையும் இந்தியாவுடைய அந்த ஒட்டுமொத்த நல்லிணக்கத்தையும் சிதைக்கக்கூடிய வகையில தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வருகிறது. அதற்கு எல்லாமே ஒரு எதிர்ப்பு சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக இருக்கிறது. அது வந்து பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்ல பாஜகவுடைய எதேச்சதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சாமதான பேத தண்டம். எப்படி எதனால உடனே நீங்க போய் வழக்கு போட வேண்டியதுதானே, நீங்கள் போய் இதை செய்ய வேண்டியதுதானே, அதை செய்ய வேண்டியதுதானே சொல்லி அறிவுரை சொல்ல 1000 பேர் வருவாங்க. ஆனா எதை எப்படி செய்ய வேண்டும், பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய இந்த செயற்கரிய சாதனைகளை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. ஓகே.